ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பெண்களுக்கே உரிய ஒரு விரதமான காரடையான் நோன்பு விரதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. கணவனோட ஆயுள் அதிகரிக்கிறதுக்காகவும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்காகவும் கணவனும் மனைவியும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுதுங்க. கல்யாணம் ஆக வேண்டிய இளம் பெண்கள் கூட இந்த விரதத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் அமைவாங்கன்றது ஐதீகம். காரடையான் நோன்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு சாவித்திரி அம்மா தான் ஞாபகம் வராங்க. சாவித்திரி விரதம்னு கூட இதுக்கு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்யவானோட உயிரை காப்பாற்றுறதுக்காக சாவித்திரி அம்மா யமன் கிட்ட அவ்வளோ தூரம் போராடி சத்யவான் அதாவது தன்னுடைய கணவனோட உயிரை மீட்டெடுத்திருக்காங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நோன்புங்க காரடையான் நோன்பு. மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரக்கூடிய இந்த வேளையில தான் காரடையான் நோன்பு விரதம் அனுஷ்டிக்கப்படுது. மாசி சரடு பாசி படியும்னு சொல்ற அளவுக்கு பழமொழி இருக்குங்க. இந்த காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காமாட்சி அம்மன் படம் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றுங்க. இல்லைன்னா காமாட்சி விளக்கே ஏற்றிட்டு வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வைங்க. பழம் எது கிடைக்குதோ அதை வைங்க. இல்லைன்னா வாழைப்பழம் கூட நீங்கள் வைக்கலாம். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நைவேத்தியம் அடை செய்யணுங்க. கார அடை அதை செஞ்சு வச்சு நீங்கள் வழிபடணும். இந்த விரதத்துக்கு முக்கியமானதே இந்த கார அடையும் உருகாத வெண்ணெயும் நீங்கள் வச்சு தாங்க வழிபடணும். ஒரு ஸ்பூனாவது உருகாத வெண்ணெய் நீங்கள் கண்டிப்பாக வச்சே தாங்க ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ விளக்கேற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு மஞ்சள் சரடையும் வச்சுட்டீங்க. அடுத்தபடியாக குங்குமம், நல்ல தாழம்பு குங்குமமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வெற்றிலை முன்னாடி விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணணும். காமாட்சி அம்மனை நினச்சி காமாட்சி விருத்தம் பாடலை பாடி நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தீபதூபம் ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நிறைவு பண்ணுங்க. பூஜை முடிச்சதுக்கப்புறம் அந்த தாலி சரடை உங்கள் கணவர் கையால் உங்கள் கழுத்தில் கட்டிக்கோங்க. கணவர் இல்லை வெளியூரில் இருக்காங்க அப்படின்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கையால் கழுத்தில் கட்டிக்கோங்க. வீட்டில் பெரியவங்களும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்களே கூட கட்டிக்கலாங்க. காரடையான் நோன்பு இந்த முறையில் தாங்க விரதம் இருக்கணும். அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நீங்கள் தினமும் நெற்றியில் வச்சுட்டே வாங்க. இந்த விரதம் இருக்கக்கூடிய அத்தனை சுமங்கலி பெண்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும்.